அன்புகளே, ஜேவிபி அரசாங்கம் இப்பொழுது ஒரு கேவலமான ஒரு விடயத்தை கையாண்டு இருக்கின்றது. மிக கேவலம். அந்த கேவலத்தை இப்பொழுது சிங்கள ஊடகங்களில் உண்டு இல்லை என்று நாரி துப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கேவலமான வேலை என்று பார்த்தால், நம்ம ஹிருணிகா இருக்கார்ல, ஹிருணிகா விளங்கிருக்குமே, கோட்டையனை விரட்டுவதற்கு பழைய ஜனாதிபதி செயலகம், அதான் நிதி அமைச்சு, அங்கதான் அவர் வர்ற அந்த கேட்டில் போய் உட்கார்ந்துக்கிட்டு ஒருவன் கேட்டுந்தான் அவன் என்ன போராளி என்று. அட லூசு பயல்களா, இந்த கோட்டையனை விரட்டுறதுக்கும் அறகலைக்கு முன்பும் அவ நீல டிஷர்ட் போட்டு, பிளாக் டிஷர்ட் போட்டு பிளாக் ஜாக்கெட்டும் போட்டுக்கொண்டு ஃபுல்லா அந்த கேட்ல ஏறி கூத்தாடிட்டு அவர் அன்னரம் எம்பியா இருக்கான்னு நினைக்கிறேன். அது பண்டைய ஆகும் தான். அப்படி யாரு ஹிருணிகா இந்த கொழும்பு மாநகரத்துல முதலாக அறகிலேயே உண்டு இல்லைன்னு பண்றதுக்கு எடுத்தவே. இன்றைக்கு அழைச்சி சி அடிக்காரங்க, கோல் பண்ணி கூப்பிடுக்கிறாங்க. என்ன தெரியுமா, உங்களுக்கும் இந்த கஹேல் பத்தர பத்தேமே, இந்த எங்கது இந்தோனேஷியாவில் அள்ளிக்கு அந்த போட்டோம் இல்ல, அந்த நாயோட இவ தொடர்பாம். அதுக்கு உங்களுக்கு போன் வந்து எங்க 2 ஆண்டுக்கு முன்னால உங்களுக்கு போன் வந்துச்சு, எலெக்ஷனுக்கு செலவு தரப்புறோம் என்று பேசினாம் என்று ஹிருணிகா பிரேமச்சந்திரன் முன்னாள் எம்பிலியாவ கொழும்பு மாவட்டத்தின் சஜித் அணியின் மிக முக்கியமான ஒரு புள்ளி. அவட அப்ப ஒரு எம்பில அது நீண்ட சரித்திரம் இருக்குது. அவ கூப்பிட்டு சிஐடிக்காரங்க 3 மணி நேரம் விசாரணை செஞ்சாங்களாம். 10 நிமிடத்துல எங்கோரி எடுத்துக்கிட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு இந்த வடிவேல் சொல்லுவார் தெரியுமா, இதை யாருக்கும் சொல்லப்படாங்கட்டு போலீஸ் அடிச்சு கேட்பான் சொல்லாங்கன்ற மாதிரி இதை போய் வெளியே சொல்லாதாங்க. இது எப்படி இருக்குது? இது ஒரு அதாவது இது ஒரு போலி நாடகம் தானே. அவன் மேல அபகிருத்தி. அதாவது இதை எங்க பாக்குறாங்கன்னால், இந்த கொஞ்சம் பாப்புலர், யாரு பாப்புலர், கொழும்புக்குள்ள அவ பாப்புலருங்க, ஆள் சேர்க்கறதுல அணி சேர்க்கறதுல அவ யூரோஸ்காரங்க மாதிரி ரொம்ப முக்கியமான புள்ளி. அவ இப்ப கேவலப்படுத்துறாங்க. அவ என்ன ஊடகம் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறா, தனக்கு எந்த இதுவும் இல்லைன்னு. ஒரு எம்பிக்கு எங்க இருந்தெல்லாம் கோல் வருமுங்க. 2 ஆண்டுக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை எலெக்ஷன் வைக்க போறையெல்லாம் உங்களுக்கு பணம் தாரமாண்டு போன் பண்ணாங்களாமண்டு சிஐடி சும்மா போய்க்கு விட்டு பிடிக்காங்க. அது சொல்லுவது போட்டு வாங்குவது, புரியுதா? வாயால போட்டு உங்களுக்கு எல்லாம் போன் வந்துச்சானே, உங்களுக்கு பணம் வந்துச்சானே அப்படி சொன்னா இல்லையே எங்களுக்கு. அவ திட்டவட்டமா மறுத்து போட்டு பேட்டி கொடுத்துட்டா. அவ எங்கேயும் சொல்லல. ஆனா வெளியே சிஐடியை விட்டு வெளிவருங்கின்ற போது ஊடகக்காரன் பிடிச்சிட்டான். பிடிச்ச உடனே கேட்டு அவன் ஆன்சர் பண்ணிக்கிறான், நான் வேற தனிப்பட்ட விடயம் வந்தேன். ஆனால் சிஐடி காரங்களால எதை அணியால கசிய விட்டுக்கிறாங்க. இவன் இங்கோரிக்கு வந்து போனண்டு. ஆனா அவ சொல்றா பாப்பமா, இந்த செய்தி இப்போது சிங்கள மக்கள் மத்தியிலும் ஒரு கொஞ்சம் புத்திஜீவிகள் மத்தியிலும் ஒரு கலக்குது. கேவலம் என்று. எப்படி? சிஐடி விசாரணைக்கு பிறகு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற பொறுப்பாளருடன் தொடர்பு இல்லை என்று ஹிருணிகா மறுக்கிறார் திட்டவட்டமாக. கடந்த வாரம் சிஐடி துறை விசாரித்ததை தொடர்ந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர ஹேல்பத்தர பத்தமே, யாரு இந்த போதை வஸ்து மன்னனுகள், அதாவது இந்தோனேஷியாவிலிருந்து இழுத்து வந்தார்கள் இல்ல, அதுல ஒருத்தன் என்று அதாவது அவன் தான் பெரிய ஹீரோ என்று அழைக்கப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற பொறுப்பாளருடன் எந்த தொடர்பும் இல்லை என்று திட்டவட்டமாக ஹிருணிகா மறுத்துவிட்டார். ஒரு அறிக்கையில் பிரேமச்சந்திரா, அதாவது ஹிருணிகா பிரேமச்சந்திரா 2024 ஆண்டில் பத்மஸ்ரீ என்று அடையாளம் காணப்பட்ட நபருடன் தொடர்புடையதாக கூறப்படும் தொலைபேசி தொடர்பு தொடர்பாக சிஐடி தன்னிடம் விசாரித்ததாக கூறியிருக்கின்றார். அந்த நபர் சந்தேக நபருடன் தொடர்புடையவர் என்று சிஐடி சொல்லுகின்றார்கள். விசாரணையின் போது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற பொறுப்பாளரிடமிருந்து 2024 ஆண்டில் தனக்கு தொலைபேசி அழைப்பு வந்ததா அல்லது அவருடன் எந்த வகையான தொடர்பும் இருந்ததா என்று என்னிடம் சிஐடிக்காரங்க கேட்டாங்க. அந்த நபருடன் நேரடி அல்லது மறைமுக தொடர்பு எதுவும் தனக்கு இல்லை என்று அவர் திட்டவட்டமாக மறுத்து சொல்லியிருக்கின்றார். ஹிருணிகாவின் கூற்றுப்படி சந்தேக நபர் பத்மஸ்ரீ என்ற பெயரில் வாட்ஸ்அப் மாநாட்டு, அதாவது இந்த கான்ஃபரன்ஸ் கால் அழைப்பு மூலம் தன்னை தொடர்பு கொண்டதாகவும் தேர்தல் நடவடிக்கைகளின் போது உதவி வழங்கியதாகவும் கூறப்பட்டதாக புலனாய்வாளர்கள் தங்களுக்கு அறிவித்த, அதாவது அவங்களுடைய சிஐடி தரப்பு அறிவித்தான். அதுக்காகத்தான் விசாரிக்கிறாங்களாம். என்ன பம்மாத்திரா இது? இதெல்லாம் அவ ஒரு பாப்புலர். அவை முன்னாள் எம்பி மட்டுமல்ல, கொழும்பு டிஸ்ட்ரிக்ட்ல நல்ல படை அணி திரட்டத்துக்கு ஒரு வல்லவி. ஏராளமான அழைப்புகளை வழக்கமாக பெறும் ஒரு பொது பிரதிநிதியாக கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக கூறப்படும் குறிப்பிடப்படாத தொலைபேசி உரையாடல் குறித்து உறுதியான ஆதாரங்கள் இல்லாமல் தன்னிடம் கேள்வி கேட்பது நியாயமற்றது என்றும் ஹிருணிகா பிரேமச்சந்திரன் சிஐடியிடம் மறுப்பு தெரிவித்திருக்கின்றார்.
ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற பிரமத்துடன் தான் தொடர்புகளை பேணி வருவதாகவும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் தன்னிடம் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் ஊடக அறிக்கைகள் குறித்து பிரேமச்சந்திர எம்பி கவலை தெரிவித்திருக்கின்றார். தனது வாக்கு மூலம் சுமார் 10-15 நிமிடத்துக்குள் எழுதி முடிச்சுட்டாங்களாம். 3 மணி நேரம் இன்கொயரி பண்ணிட்டு வந்ததுக்கு சும்மா அடி ஒரு என்ன வந்துட்டா போயிட்டு ஒரு 10-15 எழுதி போட்டு விட்டுக்கிறாங்களாம். நாசமா போக இந்த அறிக்கைகள் தனது நற்பெயருக்கு சேதம் விளைப்பதாக அவர் விவரித்தார். மேலும் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளியுடன் தான் ஒருபோதும் எந்த உறவையும் பராமரிக்கவில்லை என்பதை ஹெரோனிகா மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார். தனது மறைந்த குடும்ப உறுப்பினர்களை சர்ச்சையில் இழுக்கும் முயற்சிகள் என்று அவர் விவரித்ததையும் ஹெரோனிகா சொல்லியிருக்கின்றார். தவறான தகவல்களை பரப்புவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அவர் நிராகரித்து அறிக்கையை கொடுத்திருக்கின்றார். தனது சொத்துக்கள் அல்லது நடத்தை குறித்து எந்த ஒரு சட்டபூர்வ விசாரணைக்கும் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் தவறான குற்றச்சாட்டுகள் அல்லது அவதூறு அறிக்கைகளை பரப்பும் நபர்களுக்கு எதிராக தான் சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் எச்சரித்திருக்கின்றார். குற்றப்புலனாய்வு துறையில் கடந்த வாரம் 5ஆம் தேதி அன்று நடந்த சம்பவம் தொடர்பாகவே இந்த அறிக்கையை அவர் கொடுத்திருக்கின்றார். குற்றப்புலனாய்வு துறையின் ஒரு முக்கியமான நம்ம பேசல ஒரு பொறுப்பதிகாரி அவ ஓய்சி குணசேகர் என்று சொல்றா, தனது தனிப்பட்ட தொலைபேசி எண்ணில் தன்னை அழைத்து ஒரு குறிப்பிட்ட சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பெற குற்றப்புலனாய்வு துறைக்கு வருமாறு தனக்கு அறிவித்ததாகவும் அந்த நேரத்தில் சம்பவம் குறித்து அது குறித்து எழுத்துப்பூர்வமாக அறிவிப்பை வழங்கும் எனவும் நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிடம் தெரிவித்தேன். பின்னர் அவர் நடவடிக்கை எடுத்தார் என்றால் அவவும் லூசித்தனமா ஒரு ஒரு கோலிங் எழுத்து மூலமாக ஒரு கோலிங் இல்லாம போதிக்கப்படா அதான் கேட்டாவாம். ஆனா அது கிடைச்சிட்டா இல்லைன்னு சரியா நடவடிக்கை எடுத்துன்னு தான் சொல்றேன். ஏனெனில் இவங்க பொய்யாக மாட்ட கூப்பிட்டா சட்டபூர்வமாக அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொண்டு வரணும். அது அந்த ஏரியா போலீஸ் மெசேஜுக்கு அவன் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்திருப்பாங்க. அது வந்துட்டான்னு எனக்கு சரியா தெரியா இந்த செய்தி அப்படித்தான் இருக்குது. சமீபத்தில் கைது செய்யப்பட்ட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலை சேர்ந்ததாக கூறப்படும் ஹெகல் பத்தர பத்மே என்ற நபருடன் எனக்கு உறவு இருக்கிறதா என்பது குறித்து வாக்குமூலம் அளிக்க சிஐடி துறைக்கு வருமாறுதான் அவர்கள் தனக்கு கூப்பிட்டு கோலிங் பண்ணு சொல்றார். தன்னை தொலைபேசியில் அழைத்த சிஐடி துறை பொறுப்பு அதிகாரி மேலும் கூறுகையில், கெகல் பத்தர பத்மேயின் விசாரணையின் போது 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு போராட்டத்திற்கு ஒரு குழுவை வழங்கியதாக கெகல் பத்தர பத்மே உங்களிடம் கூறியதாக கூறினாராம். அதுவும் திட்டமிடப்பட்ட பொய்யா. நான் உடனடியாக சம்பந்தப்பட்ட உண்மையை மறுத்து இது தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க கடந்த வாரம் 5ஆம் தேதி அன்று சிஐடிக்கு சென்றேன் சொல்லியிருக்கிறார் ஹெரோனிகா. காலை 11 மணி அளவில் குற்றப்புலனாய்வு துறைக்கு தொடர்புடைய வாக்குமூலங்களை வழங்க வந்தேன். அங்கு எனது வாக்குமூலத்தை பதிவு செய்த குணசேகரா என்ற அதிகாரி 2024ஆம் ஆண்டு கெகல் பத்தர பத்மே என்ற நபர் உங்களை தொலைபேசியில் அழைத்தாரா என்று என்னிடம் கேட்டார். அதே ஒரு நபருடன் எனக்கு இது போன்ற தொலைபேசி உரையாடல் அல்லது நட்பு இருந்ததில்லை என்பதை நான் வலியுறுத்தினேன் என்றும், வாட்ஸ்அப் கான்பரன்ஸ் எண் மூலம் நேரடியாக அல்லது வேறொரு நபருடன் ஒரு மாநாடு ஒரு கான்பரன்ஸ் காலிங் நான் செய்யவில்லை என்பதை அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அப்புறம் பத்மையிடம் எனக்கு எந்த தொடர்பு இல்லைன்னு உறுதியாக சொல்லி இருக்கிறார். அந்த உண்மையில் நான் கடுமையாக மறுத்தேன். மேலும் இது போன்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ததன் மூலம் மக்கள் பிரதிநிதியாக மக்களை கையாளும் எங்களை போன்ற அரசியல்வாதிகளை சங்கடப்படுத்த வேண்டாம் என்றும் அவர் சிஐடி அன்பாக கேட்டிருக்கிறார். மேலே குறிப்பிட்டுள்ளபடி பத்மஸ்ரீ என்ற நபர் என்னை தொடர்பு கொண்டதாக விசாரணை அதிகாரி கூறியிருந்தாலும் பத்மஸ்ரீ என்ற பெயர் சமூகத்தில் பொதுவான பெயர் என்பதால் ஒரு குறிப்பிட்ட சம்பவம் அல்லது சந்தர்ப்பம் அல்லது ஒரு பதிவின் அடிப்படையில் என்னிடம் விசாரிக்கப்பட்டால் வசதியாக இருக்கும் என்று நான் கூறினேன். இல்லையெனில் சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக கூறப்படும் ஒரு தொலைபேசி உரையாடல் குறித்து தொடர்ந்து தொலைபேசி அழைப்புகளை பெறும் எங்களை போன்ற பரபரப்பான பொது பிரதிநிதிகளிடம் கேள்வி கேட்பது நியாயமில்லை என்றும் நான் கூறினேன் என்றும் ஹெரோனிகா சொல்றார். இல்லையெனில் அரசியலில் ஈடுபட்டுள்ள எனக்கு சமூகத்தால் என் மீது அபத்தமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் வகையில் அறிக்கையை பதிவு செய்ய வருமாறு அறிவிக்கப்படுவதால் அது எனக்கு கடுமையான பாதகத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். நல்ல இருக்கே, சூப்பர். 2021ஆம் ஆண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரி என்னிடம் கூறிய தகவல் குறித்து நான் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் கேட்டேன். கெகல் பத்தர பத்மே என்ற நபர் எனது கூட்டத்துக்கு வந்ததாக கூறினார். அவர் அது அப்படியே அல்ல, இப்போது பிரச்சனை 2024இல் செய்யப்பட்ட தொலைபேசி அழைப்பு என்று கூறினார்.
எனது வாக்குமூலத்தை பதிவு செய்த சம்பந்தப்பட்ட அதிகாரி பத்மஸ்ரீ என்ற நபர் என்னை தொடர்பு கொண்டு தேர்தல் பணிகளுக்கு உதவ முடியும் என்று என்னிடம் கூறியதாகவும் குற்றப்புலனாய்வு துறையிடம் அவரே வாக்குமூலம் அளித்ததாகவும் கூறினார். மீண்டும் ஒரு முறை நான் அந்த குற்றச்சாட்டை மறுத்தேன். நல்ல மறுத்திருக்கிறார், அப்ஜெக்ஷன் பண்ணிருக்கிறார். இது போன்ற சம்பவங்கள் மக்கள் விருதுகள் என்ற நமது நட்பெயருக்கு எவ்வாறு கடுமையான களங்கம் விளைவிக்கின்றன என்பதை மீண்டும் அந்த அதிகாரியிடம் தயவு செய்து விளக்கினேன். அப்படியானால் ஊடகங்கள் இந்த விஷயங்கள் குறித்து விசாரித்தால் இந்த கேள்வி குறித்து நான் கருத்து தெரிவிக்க கூடாது என்றும் குற்றப்புலனாய்வுத்துறை இந்த விஷயம் குறித்து எந்த தகவலையும் வெளியிடக்கூடாது என்றும் சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரி அவருக்கு தெரிவித்தாராம். முன்னு சொல்லுவோம் அதே, அதாவது உங்களை சிஐடி கூப்பிட்டு அழிச்சிடுங்க, யாரும் கேட்டாலும் நீங்க இல்லைன்னு அழிச்சிடுங்க. நீங்க சிஐடி போகல, நீங்க சிஐடிக்கு வரல, வாக்குமூலம் கொடுக்கல, நீங்க சிஐடியை பார்க்கல, நல்லா இருக்கிறா, இதெல்லாம் அவ விடுவா, அவ அப்படிதான் சொல்லிருக்கிறா. அப்படி அவக்கு சொல்லிருக்காங்களாம், நீங்க வரல, பார்க்கல, சந்திக்கலன்னு. என்ன நாடகம்டா இது? நான் 10 முதல் 15 நிமிடங்களுக்குள் எனது வாக்குமூலத்தை கொடுத்து விட்டு எனது ஓட்டுநர் குழந்தைகளை பள்ளியிலிருந்து அழைத்து செல்ல வரும் வரை சிஐடியில் சிறிது நேரம் காத்திருந்தேன். அவ கார் வரும் வரைக்கும் அங்கே காத்துட்டு இருந்திருக்கிறான். நான் வெளியே வந்த போது சம்பவ இடத்தில் பல 10 என்ன வந்துட்டாருங்களே, அங்கேயே நீட்டிக்கு நிப்ப, அங்க உளவு படம் இருக்கீங்க, ரிப்போர்ட்டர் உளவு படம். எப்படி இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் யாராவது சிஐடியில இறங்கி போறாங்கன்னா உடனே தட்டுவான், மச்சி இன்னும் ஒரு ஆள் போறா வான்னு கூப்பிட்டு இருப்பான். அவன் உடனே வந்துட்டான். அவன் அப்ப நான் வெளியே வந்த போது சம்பவ இடத்தில் பல பத்திரிகையாளர்கள் இருந்தனர். அவர்கள் என்னிடம் விசாரித்த போது எனது வாக்குமூலத்தை பதிவு செய்த அதிகாரி கூறியது போல் நான் ஒரு தனிப்பட்ட விடயத்துக்காக சிஐடிக்கு வந்ததாக ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார். இருப்பினும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர ஒரு திட்டமிட்ட குற்றவாளி என்று கூறப்படும் கெகல்பத்ர பத்மே என்ற நபருடன் தொடர்பு வைத்திருந்ததாகவும் அவர் விசாரணைக்காக சிஐடிக்கு அழைக்கப்பட்டதாகவும் இது தொடர்பாக கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அவரிடம் இன்கொயரி விசாரணை நடந்ததாகவும் கூறும் தகவல்கள் பரிமாறப்படுவதை கவனித்திருக்கிறார் ஹிருணிகா. அவன் அங்க சொல்றாங்க, நீங்க ஒன்னும் சொல்ல வேணாண்டு இப்ப செய்தியை அவ கேவலப்படுத்துற ஐடியாவா இல்லையா? பாத்துங்க, இது உண்மையில் ஒரு பொது பிரதிநிதியாக எனது நட்பெயருக்கு கடுமையான சேதம். இந்த நபருடன் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதை நான் மிகுந்த பொறுப்புடன் கூறுகிறேன் என்றும் அத்தகைய சூழலில் குற்றப்புலனாய்வு துறையால் நடத்தப்பட்ட தனிப்பட்ட விசாரணைகள் பற்றிய தகவல்களை ஊடகங்களுக்கு வெளியிடுவதையும் தொடர்புடைய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற குழுக்களுடன் எங்களுக்கு தொடர்புகள் இருப்பதாக தவறான தகவல்களை பரப்புவதையும் நாங்கள் அங்கீகரிக்கவில்லை. இப்ப சரியா? எப்படி அவங்களாக கூப்பிட்டு நீங்க வரல, பார்க்கல, அழிச்சிடுங்க சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் கேட்டு நான் என்ன பர்சனலா வந்தேன் அவை சொல்லிப்பட்டு போக இது 6 ஊடகத்து கசிய விட்ட. இது என்ன நோக்கம் என்றால் வருகின்ற தேர்தல் காலங்கள்ல இவ டேமேஜ் பண்றதுக்கு. இப்ப புரியுதா எங்க தேசம் வந்து இது பாவண்டா, ரொம்ப மோசமான திட்டம் மாதிரிக்கே மொசாட் தோத்து போகுமே. அவட குடும்பத்தை பத்தி எல்லாம் சொல்றா, நிறைய செய்தி இருக்குங்க. நமக்கு 12 நிமிடம் தாண்டுது. அவ கொஞ்சம் சொல்றா, அவட தாத்தா ஒருவர், அவட தாத்தா கொலன்னாவையில எண்ணெய் நிறுவனத்தின் தொழிற்சங்க தலைவராக இருந்து பையம் பிரேமச்சந்திர தொழிலாளர் நீதிமன்றங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் தொழிற்சங்க உரிமைகளுக்காக போராடினார். அவர் எண்ணெய் நிறுவனத்தின் உறுப்பினராக இருந்தார் என்றும் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் சரளமாக பேசக்கூடியவர் என்றும் எண்ணெய் நிறுவனத்தின் அனைத்து உறுப்பினர்களும் மதிக்கப்பட்டவர் என்றும் தன் தந்தை பிரேமச்சந்திர என் தந்தையும் அவரது சகோதரிகளும் ஆனந்தா மற்றும் கொழும்பு புத்த மகளிர் கல்லூரிகள் படித்தனர் என்றும் அவர்கள் சிலர் அரசு நிறுவனங்களில் உயர் பதவிகளை வகித்தவர் என்றும் தற்போது ஓய்வு பெற்று வருகின்றனர் என்றும் அவர் சொல்றார். சிலர் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வியை பெற்று வெளிநாடுகளில் வசித்து வருகின்றனர் என்றும் மிக இளம் வயதிலேயே தொழிற்சங்கங்களுக்கு தலைமை தாங்கிய என் தந்தை அது பிரேமச்சந்திரங்க, அவரு கொழும்புல மிகப்பெரிய மரியாதை இன்னும் இருக்குங்க. அதனால இவ வந்தா எம்பி அவர் சும்மா வரல, அப்பட மூலமா தான் இது வந்து சேர்ந்தவர். பின்னர் அரசியலில் நுழைந்தார் என்றும் அவரை பற்றி பல அவதூறு அறிக்கைகள் வந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளிவரும் என்ற நம்பிக்கையில் நான் அமைதியாக இருந்தேன் என்றும் அவர் சொல்றா. நிறைய சொல்றா, எதிர்கொள்ள வேண்டிய அவமானங்களை இனி பொறுத்துக் கொள்ள முடியாது என்றும் யாராவது எனது சொத்துக்களை சரிபார்க்க விரும்பினால் எந்த ஒரு சட்ட நிறுவனத்தில் புகார் அளித்திருந்தால் தேவையான அனைத்து தவறுகளையும் வழங்க தான் தயாராக இருப்பதாகவும் சொல்றார். இருப்பினும் எந்த ஒரு குறிப்பிட்ட தகவலும் இல்லாமல் செய்யப்படும் அனைத்து அவதூறுகள், தவறான தவறுகள் மற்றும் அவதூறுகளை சட்டத்தின் முன் நான் சந்திக்க போகின்றேன் என்று முன்னாள் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர தெரிவிக்கிறார். இது மிகப்பெரிய இறுதி செய்தியாக வந்திருக்கின்றது. இன்றைய நாளில் இலங்கை பரப்பில் கொஞ்சம் கண்டனமாகவும் பார்க்கப்படுகிறது.
கொஞ்சம் முகம் சுளித்தும் பார்க்கப்படுகின்றது. இந்த மாதிரி எல்லாம் ஏன் அரசாங்கம் செய்யுதுன்ற கவலையும் இப்பொழுது சில மட்டத்தில் வந்திருக்குன்னு. அவருக்கு நல்ல பேர் இருக்குங்க, வெரோனிகாவுக்கு நல்ல பேர் இருக்கு. அவ நியாயமாக நடந்திருக்கிறா. கொஞ்சம் சண்டித்தனம் ஒன்று காட்டிக்கிறாள், ஒரு ரவுடித்தனம் ஒன்று காட்டின செய்தி ஒன்று இருக்குது, அது வேறு விடயம். ஆனாலும் அவ டேமேஜ் பண்றதுக்காக திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு செய்தியாகத்தான் இந்த பரப்பில் பார்க்கப்படுது. நேர்களே, நாம் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போமா? வந்த விடயத்தை தந்திருக்கின்ற பார்த்தவிடம் படித்துவிடமும் கேட்டுவிடமும். நன்றி, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.